அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வெளி வாசற்கதவை காலால் எட்டி உதைத்து திறந்து, "அம்மா, எங்கேம்மா இருக்க?" என்று அலறிக்கொண்டே ஓடினாள் ரேணுகா. "என்ன பெண்ணடி நீ? பொறுமை, நிதானம் எதுவுமே கிடையாதா உனக்கு? காலால் இப்படி கேட்டை உதைக்கக்கூடாது என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். எந்த ஆகாயம் விழுந்து விட்டதென்று இப்படி ஓடி வருகிறாய்?" "ஆகாயம் எதுவும் விழவில்லை. எனக்கு பசிக்கிறது. உடனே சாப்பாடு வேண்டும், அவ்வளவுதான்." "ஏண்டி, இதற்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்கிறாய்? என்கிட்டேனா பரவாயில்ல. மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 2 அடி போடுவாங்க. அடிக்கிற கையை உடைச்சு அடுப்பில் வச்சிடுவேனாக்கும்." "அது என்னம்மா, எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மற்றவங்கன்னு சொல்றியே? யாரும்மா அந்த மற்றவங்க?" "வேறு யாரு? உன் பாட்டி, அத்தை, சித்தி, பெரியம்மா." "அம்மா நிறுத்தும்மா. உன்னோட உலகம் இந்த 4-5 பேரோட நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கம்மா." அதற்கு பதில் சொல்லாமல் அம்மா உள்ளே போனாள். ரேணுகா பரபரவென ஓடிப்போய் சாப்பாட்டு மேசை மேல் தாளம் போட்டாள். "அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, சாயங்காலம் பிச்சை போடு தாயே, 100 வயசு வரைக்கும் வாழுவ." அம்மாவுக்கு சிரிப்பு பொங்கியது. "போய் அடுத்த வீடு பாரு, இங்கே இன்னும் சமையல் முடியலை." "சமைக்காட்டி பரவாயில்ல தாயி, உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் பாக்கெட்டையும் கேக் பெட்டியையும் போடு தாயி." "அடி வடவா, ஏண்டி இப்படி சோறு திங்காம ஐஸ்கிரீமே திங்கிறியே? உடம்பு குண்டாயிடும். அப்புறம் அங்கமுத்துக்கு அக்கா மாதிரி, பிந்துகோஸ்க்கு தங்கச்சி மாதிரி ஆகிடுவ. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க என்னால் முடியாதும்மா." "அதை பற்றி நீ கவலைப்படாத தாயி. நான் வேணாம்னாலும் நீ தரமாட்டேனாலும் என் அத்தை மகன் என்னை ஹெலிகாப்டரில் கடத்திக்கிட்டு போயிடுவான்." "ஏண்டி, குதிரை என்னாச்சு?" அம்மா சிரிக்காமல் கேட்டாள். "நோ சான்ஸ்மா. குதிரைக்கு கொள்ளு போடாமல் இருந்ததால் அது கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதுன்னு போன வாரமே காதர்பாய் ஜகா வாங்கிட்டார். அதனால தான் இந்த ஹெலிகாப்டர் ஏற்பாடு." "அம்மா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்மா. ப்ளீஸ் கொடும்மா." "1000 ரூபாயா? ரேணு, பணத்தை இப்படி செலவு பண்ணக்கூடாதும்மா. சிக்கனமாக இருக்கணும். இப்போ உனக்கு அவ்வளவு ரூபாய்க்கு என்ன செலவு இருக்கு?" "ஆகா, 1000 ரூபாய்க்கு கணக்கு கேட்குறியா நீ? அதுவும் யாரை? என்னை, உன் பொண்ணை. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று தங்க கிளியாட்டம் வளர்த்து வச்சிருக்கியே, என்னை பார்த்து நீ கணக்கு கேட்குற. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு நீ ஒரே ஒரு அம்மாவாச்சே, அதனால் உன்னை விட்டுறேன்." "சரி சரி, 2000 ரூபாய் எடு." "ம், கணக்கு கேட்டால் இப்படித்தான். கேட்ட தொகை ரெட்டிப்பாகும்." அம்மா சிரித்தாள். "சரிடி தாயே, உனக்கு பணம் தானே வேணும், தர்றேன். முதல்ல சாப்பிடு." சாப்பிட்டு முடித்து ரேணுகா படிக்க உட்கார்ந்தாள். எத்தனைக்கெத்தனை குறும்பும் கும்மாளமும் நிறைந்தவளோ அத்தனைக்கு அத்தனை ரேணுகா படிப்பிலும் கெட்டிக்காரி. படிக்கும்போது அவளை தொந்தரவு செய்தால் அவளுக்கு பிடிக்காது. அதனால் சொல்ல வந்ததை அம்மா சொல்லாமல் தன் வேலைகளை பார்க்க போனாள். இரவு படுக்கும்போது, "ரேணு, நாளைக்கு லீவு போடுடா, தாத்தா வீட்டுக்கு போகணும்" என்ற அம்மாவை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் ரேணுகா. "அதானே பார்த்தேன். என்னடா 10 நாளாச்சே, உன் மாண்புமிகு அப்பா இன்னும் வர சொல்லி ஃபோன் பண்ணலையேன்னு நினச்சேன். ஃபோன் வந்துட்டதா? என்னவா? உன் அம்மா வீட்டில் யாருக்கு பிறந்த நாள்? யாரோட கல்யாண நாள்?" "ஏம்மா, உனக்கு அலுத்து போகாதா?" "எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குமா. நாளைக்கு நான் வரலம்மா. நீ மட்டும் போயிட்டு வந்துடுமா. பாட்டி கேட்டால் நான் காலேஜுக்கு போயிட்டேன்னு சொல்லிடு. முக்கியமான டெஸ்ட்டுன்னு புழுகிடுமா. ப்ளீஸ்மா, என் தங்கம்ல." அம்மா அவள் தலையை பாசமாக தடவி விட்டாள். "இப்படி பேசக்கூடாதுடா. வயசில் பெரியவங்க ஆசையாக கூப்பிட்றாங்க, போயிட்டு தான் வரணும். மாமாவுக்கு கல்யாண நாளாம். நாளைக்கு காலையிலேயே போகணும். சாயங்காலம்தான் விழா." தன்னை கெஞ்சும் அம்மாவை பார்த்து சிரித்தாள் ரேணுகா. "வரமாட்டேன்னா விடவா போற? சரிம்மா, வர்றேன். நீ நிம்மதியாக தூங்கு. எனக்கு கொஞ்சம் எழுதணும், எழுதிட்டு வர்றேன்." அம்மாவை படுக்க வைத்துவிட்டு ஹாலுக்கு போனாள் ரேணுகா. பெருமூச்சு விட்டபடி சோபாவில் உட்கார்ந்தாள். மாமாவுக்கு கல்யாண நாள், விருந்து, கொண்டாட்டம். அதற்கு அம்மாவுக்கு அழைப்பு. ச்சே, என்ன மனிதர்கள்! மனசாட்சியே இல்லாதவர்கள். மாமாவுக்கு இதென்ன முதல் திருமணமா? பொண்டாட்டி செத்து மறுமாதமே திருமணம் செய்து கொண்டு விழா கொண்டாடுகிறார். அதுக்கு அம்மா போக வேண்டும்.
பாட்டியும் தாத்தாவும் மட்டுமென்ன, 2 கிழமும் போன மாதம் கல்யாண நாள் கொண்டாடி கேக் வெட்டி இளிச்சுக்கிட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்களே. அன்றைய விழாவில் எல்லோரும் 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு மட்டும் வெறும் 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்திருந்தார்கள். எல்லோரும் செயற்கை கொண்டை போட்டு பியூட்டி பார்லர் போய் கண்டதையும் முகத்தில் பூசி கூத்துக்கு ஆட வர்றவங்க மாதிரி வந்திருந்தார்கள். அம்மா மயில் தொகை மாதிரி கால்வரை தொங்கும் தலைமுடியை சும்மா வாரி ஒரு கொண்டை போட்டிருந்தாள். அதிலேயே அம்மாவின் அழகு ஜொலித்தது. அவர்கள் எத்தனை செய்தாலும் அம்மா பெரிதாகவே எடுத்து கொள்ள மாட்டாள். எப்போதும் போல புன்னகைத்தாள். சில நேரங்களில் தனக்கு தாங்காமல் ரேணுகா ஏதாவது சண்டைக்கு போனால் கூட அவள் சமாதானப்படுத்துவாள். விடு ரேணு, பாவம், அவங்க வேணும்னு செய்யல, தெரியாத்தனமா செஞ்சிட்டாங்க. அம்மாவின் பெருந்தன்மை அவர்களுக்கு புரிவதில்லை. அவளை கேவலப்படுத்தி கேலி செய்து மனதை கஷ்டப்படுத்துவார்கள். நான் கூட இருப்பதால் தான் அம்மா ஒரு மனுஷியாக நடமாடுகிறாள். அது கூட இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் ஒரே வருடத்தில் படிப்பு முடிந்துவிடும். அத்தி மகன் பாரிஸில் டாக்டராக காத்திருக்கிறான். திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதை மட்டும் தவிர்க்கவே முடியாது. அம்மாவின் ஒரே ஆசை, எதிர்பார்ப்பு. அதுதான். என்ன செய்வது? அம்மாவை தனியாக இங்கே விட்டுவிட்டு போக முடியுமா? தன்னோடு அம்மா பாரிஸுக்கு நிச்சயம் வரமாட்டாள். ரேணுகா குழம்பி தவித்தாள். தூக்கமே வரவில்லை. இன்னுமா நீ முழிச்சுக்கிட்டே இருக்க? மணி என்ன தெரியுமா? விடியற்காலை மணி 4. 10 மணிக்கு தானே கிளம்புறோம். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு. அம்மாவின் குரல் அவளை கலைத்தது. அம்மா, உன் மடியில படுத்துக்கட்டுமா என்று கேட்டபடி அவள் அம்மாவின் கையை பிடித்து இழுத்தாள். இன்னும் குழந்தையாகவே இருக்கியேடி என்றபடி அம்மா உட்கார்ந்தாள். அவள் மடியில் படுத்து கண்ணை மூடினாறு நிமிடமே தூங்கிவிட்டாள். மீண்டும் ரேணுகா கண் விழித்த போது மணி 9 விட்டிருந்தது. வேகமாக எழுந்து ஓடி கிளம்பினாள். தாயும் மகளும் உள்ளே நுழைந்ததுமே பாட்டி பிடித்து கொண்டாள். அம்மாவும் பொண்ணும் வர்ற நேரத்தை பாத்தியா? கொஞ்சம் சீக்கிரமா வர்றதுக்கு என்ன? இங்க எத்தனை வேலை இருக்கு, யார் பார்க்கறது? பொண்ணுங்க எல்லாருமா பியூட்டி பார்லர் போயிட்டாங்க. எப்போ வருவாங்களோ? சரி சரி வா, இந்த தேங்காயெல்லாம் துருவி ரெடி பண்ணிடு. அப்புறம் இந்தாடி ரேணு, வர்றவங்களுக்கு கொடுக்கணும். பூ வந்திருக்கு, அதை வெட்டி வை. அடடா, ஸ்வீட் செய்கிறவங்க வேற இன்னும் வந்த பாடு இல்லையே. எங்க அந்த அன்னபூரணி கேட்ரிங் சர்வீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். அம்மா புடவை முந்தானையை இழுத்து சொருகிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். ரேணுகா அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். என்னம்மா இது? வேலைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன்னை தேங்காய் துருவ சொல்கிறாங்களே உன் அம்மா. அவங்களுக்கு மனசே கிடையாதாம்மா. இதோ பாரு, என்ன ஆனாலும் சரி, நீ அதை செய்ய நான் விடமாட்டேன். இல்லை ரேணு, அவங்க சொன்ன வேலையை செய்யலேனா பாட்டிக்கு கோபம் வரும், வீணா கத்துவாங்க. இன்னைக்கு மட்டும் செஞ்சிடலாம், அம்மா கெஞ்சினாள். ரேணுகா கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். இப்படி நீ பேசினா நான் போயிடுவேன். அம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். தாயும் மகளும் வாக்குவாதத்தில் இருக்கும்போது பாட்டி திரும்பவும் வந்தாள். என்னடி இது? 2 பேரும் குத்துக்கல்லு மாதிரி நிற்கிறீங்களே, சொன்னதை செய்யல? அம்மாவை முந்திக்கொண்டு ரேணுகா பேசினாள். இதோ பாருங்க பாட்டி, நாங்கள் இங்கே வேலை செய்ய வரல, விருந்தாளிகளாகத்தான் வந்திருக்கோம். உங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரி எங்கள் அம்மாவும் உங்கள் மக தான். அதனால் அவங்களையும் கௌரவமாக நடத்துங்க. சும்மா ஏதாவது வேலை ஏவுனீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டுடும். எங்களுக்கும் சுய கௌரவம் இருக்குது. நீங்கள் சொன்னதை செய்ய முடியாது. உங்களால் ஆனதை பாருங்க. தேங்காய் துருவுறது குத்தமாடி? என்னடி உன் மக இப்படி பேசுகிறா? உன்னால் முடியலைன்னா என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த ரெண்டுங்கெட்டானை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியா? என்னமோ என் பொண்ணாச்சேன்னு உரிமையில் வேலை சொல்லிட்டேன், இனிமே சொல்லலை. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் எதுவும் செய்ய வேணாம். உங்ககிட்ட வேலை சொன்னது ஏன் தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அப்படி போய் சோபாவில் உட்காருங்க, காஃபி அனுப்புகிறேன், குடிங்க. பாட்டி முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே போய்விட்டாள். அம்மா பரிதவித்தாள். என்ன ரேணு இப்படி பேசிட்ட? பாட்டி பாரு வருத்தமாக போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சும்மா இருமா, அவங்க கிடக்குறாங்க, வா போய் உட்காருவோம். ரேணுகா இயல்பாய் நடந்தாள். பாட்டி உள்ளே போய் என்ன சொன்னாலோ
அதன் பிறகு யாருமே அம்மாவோடும் ரேணுகாவோடும் சகஜமாக இருக்கவில்லை. அனைத்திலும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ரேணுகா எல்லோருக்கும் குளிர்பானம் கொடுக்க முயன்றபோது, பெரியம்மா, வேணாம்மா, விருந்தாளிங்களை வேலை வாங்கக்கூடாது, நீங்க உட்காருங்க என்று தடுத்தாள். அம்மா சைகை காட்டி ரேணுகாவை கூப்பிட்டாள். இதுக்குத்தான் சொன்னேன், நீ கேட்கல. இப்ப பாத்தியா, முகத்துல அடிக்காத குறையா நடந்துக்கிறாங்க. அம்மா முகம் வாடினாள். ரேணுகா நேராக தாத்தாவிடம் போனாள். வாரேனு, சாப்பிட்டியா? ஏன் மூஞ்சி உம்முன்னு இருக்கு? ஓஹோ, பாட்டியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கியா? அட விடுடா, அது பழங்காலம், அப்படித்தான் பேசும், கோவிச்சுக்கும். தாத்தா, இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனாலும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே தாத்தா. தப்பா? நானா? என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே, விளக்கமாக சொல்லேன். உன் அளவுக்கு படிக்காத கிழவன் தானே நான். ஜோக்கு ஜோக்கு. சாரி தாத்தா, நான் இதுக்கு சிரிக்க முடியாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல தாத்தா, அது பேசி இருக்கணுமே. ஏன் பேசலை? ரேணு, நான் சரண்டர். என்னன்னு வெளிப்படையாக நீயே சொல்லிடுமா. தாத்தா கையை தூக்கி விட்டார். அவர்களின் உரையாடலை கவனித்து கொண்டிருந்த மாமாவும் சித்தப்பாவும் அங்கே வந்து சேர்ந்து கொண்டார்கள். கூட்டம் தன் கவனத்தை கொஞ்சம் அவர்களை நோக்கி திருப்பியது. ரேணுகா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தாள். பிறகு குரலை உயர்த்தி கேட்டாள். இந்த மாமாவோட பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதே போல எங்க அம்மாவோட புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல சொல்லுங்க. தாத்தா உறைந்து போனார். இத்தனை வயதில் இந்த மாதிரி கேள்வி ஒன்று தன்னை நோக்கி ஏவுகணையாக வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சுற்றி நின்ற உறவும் நட்பும் சேர்ந்து கூட்டம் வாயடைத்து போனது. பாட்டிதான் முதலில் உணர்வு பெற்றாள். அவள் பேசும் முன்னே ரேணுகா திரும்பவும் பேசினாள். என்ன யாரும் பேசல? மனசு குத்துதா? பெத்த பிள்ளைகளிலேயே ஒன்றை நல்லபடியும் இன்னொன்று வேற மாதிரியும் பார்க்க எப்படி முடிஞ்சது சொல்லுங்க. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் பாட்டி கத்தினாள். ஆமாண்டி, நாங்கள் தான் தப்பு பண்ணினோம். கையில் 1 வயசு குழந்தையை வச்சிருக்கிற பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்காம நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். எவண்டி முன்னே வந்தான்? நாங்கள் வேணாம்னு சொல்கிறதுக்கு உன்னால தாண்டி எப்பவும் பிரச்சனை இல்லை, உங்களால் தான் பிரச்சனை. உங்கள் மனசில் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா என்னை நீங்கள் வளர்க்குறதா சொல்லி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன் செய்யலை? அடி கழுத, என்னடி பொண்ணு வளர்த்துருக்காவ? கூப்பிடுடி அவளை. வயசுக்கு மீறின பேச்சப்பாரு. வாயாடி நாயே, இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறவ இனிமே எங்கள் வீட்டுக்கே வர வேணாம், போயிடு. பாட்டி உச்ச குரலில் கத்தினாள். அம்மா எதுவும் புரியாமல் ஓடி வந்தாள். என்னம்மா இது? ரேணுவை பார்த்து இப்படி சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. உனக்கு எதுவும் புரிய வேணாம். என்ன பேச்சு பேசுறா? என்ன நடந்ததுன்னு அவளையே கேளு. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இனிமே நீயும் உன் மகளும் என் மூஞ்சியிலேயே முழிக்காதீங்க, போயிடுங்க. பாட்டி சாமி ஆடாத குறையாக கத்தினாள். வந்தவர்கள் வழக்கம் போலாவே 2ஆக பிரிந்து கொண்டார்கள். சிலர் ரேணு பக்கம் பேச, சிலர் பாட்டி பக்கம் பேச இடமே அல்லோல கல்லோலப்பட்டது. தாத்தாவின் சமாதானம் எதுவும் எடுபடவில்லை. அம்மா அழுத கண்ணீரோடு ரேணுவை அழைத்து கொண்டு வெளியேறினாள். என்ன ரேணு இது? இப்படி எல்லாமா பேசுன? அது தப்புன்னு உனக்கு தோணலையா? அதில் என்ன தப்பு? எனக்கு மனசில் பட்டதை பேசினேன், அவ்வளவுதான். நீ சும்மா இருமா. உன் அம்மா கிழவி கூட சண்டை போட்டதில் பயங்கரமாக பசிக்குது. வழக்கம் போல் நாம் தோசை சாப்பிடுவோம். அதோட தொட்டுக்க நான் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். எவ்வளவு சூப்பர் ஜோக் அடிச்சிருக்கேன். சிரியம்மா. சிரிக்க மாட்டேன். அப்படின்னா தோசைக்கு நான் மிளகாய் பொடியே வச்சுக்கிறேன். அம்மா இப்போது சிரித்தாள். என்ன உலகம்டா இது? ஐஸ்கிரீமுக்கு சிரிக்க மறுக்குது, மிளகாய் பொடிக்கு சிரிக்குது. அம்மா இப்போது சத்தம் போட்டு சிரித்தாள். அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். அம்மா தூங்கின பிறகும் ரேணுகா வெளுத்திருந்தாள். காலையிலிருந்து நடந்ததையெல்லாம் மனதில் ஓடவிட்டாள். இனி அம்மாவுக்கு தாய் வீட்டு உறவு இல்லை. அதே நேரம் அவர்களால் உபத்திரமும் இல்லை. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். மறுநாள் காலையில் அம்மா கொடுத்த 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு வேகமாக போனாள். வேண்டிய பணத்தை கட்டிதான் நினைத்ததை முடித்துவிட்டு வந்தாள். 1 வாரம் வரை பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள்.
மீண்டும் அங்கே சென்று அவர்கள் தந்ததை வாரிக்கொண்டு வந்தாள். அம்மா என்னவென்று கேட்டதற்கு, ரெக்கார்டு ரெடி பண்ண கேட்டிருந்தேம்மா, அதான். நான் படிக்க போறேன். என்னை தொல்லை பண்ணாதம்மா. சரி, இந்த மாதிரி படிக்கும்போது டீ கேப்பியே, போட்டு தரவா? வேணாம்மா. ரேணுகா சட்டென மறுத்தாள். வேணாம்மா, நீ ரெஸ்ட் எடு. அறைக்குள் நுழைந்து மடமடவென அத்தனையும் பிரித்தாள். முகம் வாடினாள். அவள் நினைத்தது அதில் இல்லை. எல்லாவற்றையும் கிழித்து வாரி குப்பையில் போட்டாள். மறுவாரம் திரும்பவும் ஒரு பை நிறைய வாரிக்கொண்டு வந்து இரவெல்லாம் கண்வெளுத்து படித்தாள். அவள் எதிர்பார்த்தது ஒன்று சிக்கியது. ஐயா என்று கத்திக்கொண்டே குதித்தாள். வெளியே ஓடி வந்தாள். அம்மாவை கட்டிப்பிடித்து நடனம் ஆடினாள். அம்மாவுக்கு புரியும் முன்னே மீண்டும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். மிகவும் அழகாக பதில் எழுதி தபாலில் சேர்த்தாள். 3ஆம் நாளே பதில் வந்தது. எப்போதும் வீட்டில் ஒருவருக்கு வரும் கடிதத்தை அடுத்தவர் பிரிப்பது வழக்கமில்லை. அம்மா அவள் பெயருக்கு வந்த கடிதத்தை அவள் மேசை மீது வைத்திருந்தாள். படித்து பார்த்த ரேணுகாவின் சந்தோஷம் எல்லை கடந்தது. மறுநாள் மாலை கல்லூரியிலிருந்து கடிதம் வந்த முகவரிக்கு ஓடினாள். வாசலில் பரந்தாமன் MA PhD என்ற பெயர் போர்டு மின்னியது. வீட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தவருக்கு வணக்கம் போட்டாள். யாருமா, யாரை பார்க்கணும்? அவர் கேட்டபோது ரேணுகாவுக்கு சிரிப்பு வந்தது. உங்களைத்தான் பார்க்க வந்தேன். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. அவர் எதற்கென்று புரியாமலேயே எழுந்து நின்றார். ரேணுகா அவரை சுற்றி வந்து பார்த்து திருப்தியாக தலையசைத்து கொண்டாள். சார், நான் எழுதின கடிதத்துக்கு நீங்கள் போட்டிருந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ஃபோட்டோவில் இருக்கிறதை விட நேரில் இன்னும் ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கீங்க. என்னோட செலெக்ஷன் 100க்கு 100 சரிதான். என்னம்மா சொல்கிற? நான் கடிதம் போட்டேனா? எனக்கு எதுவும் புரியலையே. நீ யாரு? எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லுமா. ஆகா, நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்னு நிரூபிக்கிறீங்களே. உங்கள் கேள்வியெல்லாம் காலேஜோடு நிறுத்திக்கணும். இது குடும்பம். இங்கே கேள்விக்கெல்லாம் இடம் கிடையாது, பதில் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கடிதம் எழுதலை, ஃபோட்டோ வச்சு அனுப்பலை. ரேணுகாவின் ஆணித்தரமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் விழித்தார். என்ன சார், வாயடைச்சு போயிட்டீங்க? பதில் சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் உனக்கு கடிதம் போடலைம்மா, ஃபோட்டோவும் அனுப்பலை, நம்புமா. அந்த கடிதத்தை நான் தான் போட்டேன்ப்பா. உங்கள் படத்தையும் நான் தான் அனுப்பினேன். உள்ளிருந்து அவருடைய மகன் வெளியே வந்தான். ஹலோ அக்கா, நான் அருண்குமார். நான் தான் அப்பா பேரில் கடிதம் போட்டு ஃபோட்டோவும் அனுப்பினேன். ரேணுகா கைகொட்டி சிரித்தாள். அட, நான் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கடிதம் எழுதி மாப்பிள்ளை தேடினேன். நீயும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கடிதம் எழுதி பொண்ணு தேடுறியா? டேய், நீ தாண்டா எனக்கு சரியான தம்பி. அட என் சிங்கக்குட்டி, வாடா, என்னடா படிக்கிற? ரேணுகாவின் அன்பு குரலில் அருண்குமார் மயங்கி போனான். நான் +2 படிக்கிறேன்க்கா. நீங்கள் வருவீங்கன்னு ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கேன். ப்ரூ காஃபி கலந்து வச்சாச்சு. உள்ளே வந்து சாப்பிடுங்க. டே, என்னடா வேலை பண்ணியிருக்க? இந்தாம்மா, இந்த பையதான் புத்தி கெட்டு என்னமோ பண்ணியிருக்கான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீ போயிட்டு வாம்மா. பரந்தாமன் ரேணுகாவை கெஞ்சினார். அதெல்லாம் அக்கா போகாது. இதோ பாருங்கப்பா, உங்களுக்கு ஒரு மனைவி வேணாம், ஆனால் எனக்கு ஒரு அக்கா வேணும். பிறந்து 4வது வயசுல இருந்து உங்களை மட்டுமே பார்த்து பழகி எனக்கு மூச்சு முட்டுதுப்பா. எனக்கு மனம் விட்டு பேசி கொஞ்சி மடியில் படுத்துக்க ஒரு அம்மா வேணும்பா. எனக்கு அம்மா வேணும்பா. நான் எதை கேட்டாலும் கடையில் இருந்து வாங்கி தருவீங்க. ஆனால் அம்மா எந்த கடையிலும் கிடைக்காதுப்பா. அது பாசத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அக்கா எழுதியிருந்த கடிதத்தில் எல்லா விவரமும் இருந்தது. அம்மாவோட படமும் இருந்தது. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிட்டது. நம்மை போலவே அவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் வேணாம்னாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தருவேன். ரேணுகா காஃபி குடித்தபடி அவன் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தாள். அக்கா, நீ வீட்டுக்கு போய் அம்மாவை தயார் பண்ணுக்கா. நாளைக்கு காலையில் நானும் அப்பாவும் வாரோம். கிளம்புக்கா. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று ரேணுகாவுக்கு புரியவில்லை. மிகப்பெரிய காரியத்தை அம்மாவுக்கு தெரியாமல் செய்துவிட்டு வந்துவிட்டோம் என்று பயம் வந்தது. எப்படி நல்லபடியாக முடிப்பது என்று பல வழிகளை யோசித்து கொண்டே இருந்தாள். எப்படியும் பேசித்தானே தீர வேண்டும். அதை உடனே பேசிவிடலாம் என்று முடிவு செய்தாள். அம்மா,
எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டில் தனியாக போர் அடிக்குதுமா. அவளை அம்மா புதிதாக பார்த்தாள். என்ன திடீர்னு தம்பி வேணும்னு ஆசைப்படுற? அதெல்லாம் அடுத்த பிறவில தான் நடக்கும். இந்த பேச்சை விட்டுடு, வேற பேசு. ஏம்மா அடுத்த பிறவி? இந்த பிறவிலேயே எனக்கு ரெடிமேடா +2 படிக்கிற தம்பி வரப்போறான். அம்மா புரியாமல் ஒழிக்க மெதுவாக ரேணுகா முழு விவரத்தையும் சொல்லிவிட்டு அவள் காலில் விழுந்தாள். அம்மா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ரேணுகாவையும் 4 முத்து முத்தினாள். என்னடி என்னடி, என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? என்னமோ சின்ன பிள்ளையாட்டம் இருக்கியேன்னு நீ சொன்னதையெல்லாம் விளையாட்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வினையை வரவழைச்சிட்டு இருக்க. உடனே போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா. இன்னும் ஒரு தரம் இந்த மாதிரியெல்லாம் பேசினா என்னை உயிரோட பார்க்க முடியாது. ஓடி, அறிவு கெட்டவளே. ஐயய்ய, என்னம்மா நீ இன்னும் ஹைதர் காலத்திலேயே இருக்க. ஏதாவது தப்ப பிள்ளைங்க செய்துட்டா உடனே தற்கொலை செய்துக்குவேன்னு அம்மா பயங்காட்டுற மாதிரியே இந்த காலத்துலேயும் பேசிகிட்டு இருக்க. இதோ பாருமா, இந்த வயசில் உனக்கு யாரும் துணை வேண்டாம். நான் கல்யாணம் ஆகி போயிட்டா உனக்குள்ள ஒரு வெறுமை வரும். தனிமை உன்னை கொல்லும். ரொம்ப காலமாக எல்லார்கிட்டே இருந்தும் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு நீயா யார்கிட்டையும் போகவும் முடியாது. ஒருவேளை அப்படி போனால் உனக்கும் பிடிக்காது, அவங்களுக்கும் உன்னோடு சேர முடியாது. ரொம்ப தனிமை உனக்கு ஒரு வெறுமையை உருவாக்கும். அதனால் நீ மனதளவில் பல கஷ்டங்கள் பட நேரிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னா உனக்கு ஒரு உறவும் நட்பும் தேவையம்மா. அதனால் எதை பற்றியும் யோசிக்காம இதுக்கு ஒத்துக்கோமா. இனிமே நீ உன்னை பற்றி மட்டுமே நினச்சிப்பாரு. உனக்காக மட்டுமே வாழணும்னு முடிவு பண்ணு. உன்னை பெத்த அம்மா வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீல. அவங்க யாரும் உனக்கு உறவும் இல்லை, நட்பும் இல்லைம்மா. நடைமுறை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கம்மா. யாரை பற்றியும் நினச்சிட்டு இருக்காதே. என்னை பற்றியும் யோசிக்காதே. என் கல்யாணத்தை பற்றியோ அது நடக்காதோன்னு பயப்படாதே. அத்தையை பற்றி கவலைப்படாதே. நான் இந்த யோசனையை சொல்லி அத்தைக்கிட்ட யோசனை கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்காவது இந்த மாதிரி நல்ல யோசனை வந்ததே, இதை நானே செய்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சந்தோஷமா உன் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வை என கூறிவிட்டார்கள். உன் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். மாமனாரும் மச்சினனும் இருந்தாலே வீடு களை கட்டும்னு சொல்லிட்டார். இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழன் அவர்தானாம். இப்பவே சொல்லிட்டார். இனிமேல் முடிவு எடுக்க வேண்டியது நீதான். ரேணுகா தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். மறுநாள் காலை எழுந்து வெளியே வந்தவளை ஆகாய வண்ணப் புடவையில் நெற்றியில் சிகப்பு பொட்டு வைத்து அம்மா எதிர்கொண்டாள். வாசலில் மணி சத்தம் கேட்டது. அப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க. வேகமாக ஓடினாள் ரேணுகா. கையில் பூங்கொத்தோடு ஓடி வந்த குமார் அம்மா என்று கட்டிக்கொள்ள ரேணுகா வாங்கப்பா என்று வரவேற்று உள்ளே பரந்தாமனை அழைத்து வர வீடே கல்யாண களை கட்டியது. ரேணுகாவும் அருண்குமாரும் பரபரவென ஓடி கல்யாண வேலையை பார்க்க கிளம்பினார்கள். அடுத்த வாரம் அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிற்றே. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.